ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற போராட்டங்கள், கசப்புகள், தோல்விகள் எல்லாம் தோற்று போய் வெற்றி ஜெயமெடுக்க வேண்டுமானால் பரிசுத்த வேதாகமம் கற்று தருகிறது போல ஆசாவை போல நம்முடைய ஜீவியம் இருக்குமானால் எப்பொழுதும் வெற்றி, எதிரும் வெற்றி. 2 நாளாகவும் 14:2 சொல்கிறது, ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானது செய்து வந்தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மையும் செம்மையுமானதை செய்து வருகிறோமா? அப்படி செய்து வந்தால் 2 நாளாகவும் 14:12 சொல்கிறது, ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பல முள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்ற. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான போராட்டங்கள், தோல்விகள், வெற்றி ஜெயமெடுக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில வாசல்களும் தாழ்பால்களும் உண்டாக்க வேண்டும். அலங்கங்களை கட்டி கோபுரங்களை உண்டாக்குவது மட்டுமல்ல, வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டால் தான் அதற்கு முழு பாதுகாப்பு. பழைய வாழ்க்கையை எடுத்துங்களேன், திறந்த வாசல், நோ தாழ்பால், எப்படியும் வாழலாம், எங்கேயும் வாழலாம், எதுல வேணா வாழலாம், இல்லைங்களா? பழைய வாழ்க்கை ஆண்டவர் அறியாத போது, தெரியாத போது, ரட்சிக்கப்படாத போது, வேதத்தை நேசிக்காத போது, வேதத்தை படிக்காத எந்த வாழ்க்கை வேணா வாழும். இப்போ சர்ச்சுக்கு போகும்போது பழைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உள்ளே போனாங்கன்னா அது கம்யூன் எடுக்கும், உள்ள போய் தலையை கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியது, இல்லையா? புது வாழ்க்கை எப்படிங்க? வாசல் தாப்பால் போட்ட பிறகு 8:30 மணி சர்வீஸுக்கு 8:20 நம்ம ஆள் உள்ள இருப்பார், முழங்கால நிற்பார் 8:20. ஹல்லேலூயா. அதான் முக்கியம். பழைய வாழ்க்கை அப்படி கிடையாது. பிரசங்கம் பண்ணும்போது டீ கடைக்கு வெளியே வந்துடுவாங்க. நான் பார்த்துக்கிறேங்க, சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும், பாஸ்ட் பில்பட்டில் ஏறினார்னா டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சுட்டு தம் வச்சுட்டு வருவாங்க. ரொம்ப பெருமை வேற இல்லை, வெளியே உட்கார வேண்டியது. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன் ஆகணும். அப்போ அந்த வாழ்க்கைக்கு தாழ்பாலும் கிடையாது, ஒன்றுங்க. வெளியே உட்காந்து வெட்டி கதை, ஊர்க்கதை, பைபிள் எட்டு வந்தே கிடையாதுங்க. சர்ச்சைக்கு வெறுங்கை வீசின்னு வர வேண்டியது. 4 பேர் கேவலம் நினைப்பாங்கன்னு. நீ பரிசுத்த வேதாகமத்தை சுமந்தால் அது ஒன்று சுமக்குமே. தாழ்பால்கள் முக்கியமாக தேவை. அந்த பழைய வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து புது வாழ்க்கைக்கு தாழ்பால் இருக்கணும். புது வாழ்க்கையில் தாழ்பால் போட்டாச்சுன்னா எப்படியும் பழைய நண்பர்கள் உள்ள வர முடியாது, பழைய பழக்க வழக்கம் உள்ள வர முடியாது, சத்ரு உள்ள வர முடியாது, எப்படியும் வாழலான்ற எண்ணத்துக்கு திரும்ப போக முடியாது, இல்லையா? எரேமியா 41:31 சொல்லுகிறது, அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பால்களும் இல்லை. பழைய வாழ்க்கை ஒண்ணுங்க. எப்போ வேணா வருவாங்க. நைட்டு வீட்டுக்கு வர டைமு 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி. அவங்கள கேட்கலாம், 2 மணிக்கு எங்க பிரியாணி விற்கிறான், 3 மணிக்கு அங்க பிரியாணி விற்கிறான், 4 மணிக்கு அங்க பிரியாணி. இல்லை, நைட்டு ஃபுல்லா பிரியாணி விற்கிற வேலை. இல்லை, சொல்றமா இல்லையா? குறை சொல்லல, திருத்திக்கு சொல்றேன். அப்ப புதிய ஜீவத்துக்கு வாசல் தாழ்பால் வேண்டும். எப்படி அது? யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல். இயேசு என்ற வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அந்த வாசல் வழியாய் இயேசு எனக்காக வந்தாரு, என்னை மீட்டெடுக்க வந்தாரு, எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு, எனக்காக கிழிக்கப்பட்டாரு, எனக்காக ரத்தம் சிந்தினாரு, என்னை வாழ வைப்பதற்காக, என்ன உயர்த்துவதற்காக என்ற எண்ணம் இருந்துச்சுன்னு வைங்களேன். அவர் வழியாய் உட்பிரவேசித்தால், அவர் வழியாய் எல்லாம் அவர் மூலியமாய் அவர் பார்க்கிறார், காண்கிறார் என்ற எண்ணத்தோடு இந்த வாசல் வழியாய் சென்றால் பெரிய பாதுகாப்பு உண்டு. பெரிய பாதுகாப்பு. எந்த சத்ருவோ உன்னை பின்தொடர முடியாது, உன்னை அழிக்க முடியாது, தொட முடியாது. உன்னை பின்தொடர்ந்து இந்த வாசல் வழியாய் உள்ளே வர முடியாது, நுழைய முடியாது. இயேசுவுக்கு விரோதமாய் ஒருவனை எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. தாழ்பால்களை போட்டால் யோசுவா 23:1 படி நம்ம சுற்றிலும் இருந்த எல்லா சத்துக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணுகிறவர். தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்தும் பொழுது எந்த பிசாசும், எந்த சத்ருவும், எந்த எதிராளியும் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. அப்படி நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த அற்புதமான நாளிலே நம்முடைய பழைய ஜீவிதத்திற்கு வாசல்கள் தாழ்பால்களை போட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள கடந்து வருவோமாக. இன்றே இப்பொழுதே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற மகா பெரிய மேன்மையான ஆசீர்வாத அபிஷேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இதை பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையிலே இன்று முதல் கர்த்தாவே கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழ, கடமை நிறைந்த, கண்ணியம் நிறைந்த வாழ்க்கை வாழ கற்றுத்தாருங்க ராஜா.
குறைகள் குற்றலாம் நீங்க சாட்சியாய் நிற்கட்டும், எழும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்து சாட்சியாய் மாற்றும்படியா என்னுடைய பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.